ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஓஎஸ் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நேற்று நம்ம டிபார்ட்மெண்ட்டோட போஸ்ட் கோட் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன், சில டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு சிஓஏ தேவைப்படும்ப்பா, அந்த மாதிரி குரூப் 2ல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி இங்கே நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அது என்னென்ன இதுக்குன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். சிஓஏ கம்பல்சரியாக அது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேஏக்கு தான். நம்ம ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜேஏக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு போஸ்ட் கோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3516 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள், ஆக்சுவலாக அது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போத் ஹையர் பண்ணியிருக்கணும், டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழில். அதுக்கப்புறம் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், பாஸ் இன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது சிஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நீங்கள் அதை முடிச்சிருக்கணும். ஸோ அது இருக்காங்க. அது என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு சர்டிஃபிகேட் வரும். எப்படி நீங்கள் டைப் ரைட்டிங் பண்ணுறீங்களோ ஸோ அது சர்டிஃபிகேட் வர மாதிரி உங்களுக்கு சிஓஏ அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நத்திங் பட் சிஓஏ. அதுவுமே பேசிக்காக எக்ஸலு, வேர்டு, பவர் பாயிண்ட், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதுக்காக அங்கே கேட்டிருக்காங்க. ஏன்னா பேசிக் நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குமா அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஸோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு சிஓஏ இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் டிகிரி ஒன்று, நீங்கள் டிப்ளமோ இன் சிஎஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை டிப்ளமோ, இல்லாட்டி பிஎஸ்சி, பிஇ இல்லை டிப்ளமோ, பிஎஸ்சி அந்த மாதிரி, இல்லாட்டி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருக்கீங்க, இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லாட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இல்லாட்டி அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதெல்லாம் எதில் நமக்கு ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னா யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிஓஏ சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ இது ஜேஏக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜேஏக்கு இதுதான் க்ரைட்டீரியா. ஸோ நீங்கள் சிஓஏ வச்சுருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக. ஏன்னா முன்னாடிலாம் டிசிஏ, பிஜிடிசிஏலாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். மேக்ஸிமம் அதுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பண்ணுவோம், C++, ஜாவா, பைத்தான் அதெல்லாம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறதான், நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் பண்ணுவோம். ஆனால் பட் அதுக்கெல்லாம் நமக்கு டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எலிஜிபிள் கிடையாதுப்பா. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்பிஸ்ட் பாருங்கள். நமக்கு டைப்பிஸ்ட்டு 3508 கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ மினிமம் 10th 12th காலேஜ், ஸோ அப்படி மென்ஷன் பண்ணால் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது டைப் ரைட்டிங் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் போத் ஹையர் கொடுத்துருக்காங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இல்லை அப்படின்னா தமிழில் ஹையர், இங்கிலீஷில் லோவர், இல்லாட்டி இங்கிலீஷில் அப்படியே அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஹையர், தமிழ் லோயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், பாஸ் இன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கண்டக்ட் பை டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதே ஈக்குவலண்ட்டு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ, பிஎஸ்சி, அதுக்கப்புறம் டிப்ளமோ, இல்லை அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ அது இல்லாமல் கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் முக்கியமானது. கேண்டிடேட்ஸ் could not process certificate course in computer on office automation conducted by technical education department government of Tamil Nadu may also appear. ஏன் அப்படின்னா ஜேஏல டைப்பிஸ்ட்லேயும் சரி நம்ம சிஓஏ இல்லாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக போவோம். நம்ம எல்லாருமே சிஓஏ வச்சுருப்போம் அப்படின்னா சில பேர்கிட்ட இருக்காது. ஸோ அவங்களுமே செலக்ட் ஆகிருப்பீங்க, அவங்களும் போகலாம். சிஓஇ இல்லை அப்படின்னா போகக்கூடாது அப்படிங்கிறாங்க, போகலாம். பாருங்கள், இஃப் செலக்டட் தே ஷுட் அக்யூர் சச் குவாலிஃபிகேஷன் வித்தின் த பீரியட் ஆஃப் தி ப்ராகிபேஷன் ஆர் வித்தின் 2 years ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் அஸ் த கேஸ் மேபி. ஸோ அதை என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்கும் போகலாம், போஸ்டிங் எடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க தெரியுமா, டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேருந்து 2 yearsக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சிஓஏ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ சிஓஏ நீங்கள் கண்டிப்பாக அங்கேருந்து 2 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்களே தவிர அது இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்ல. ஸோ நீங்கள் பணிக்க வைக்க வேண்டாம், இல்லாதவங்களும் சிஓஏ முடிச்சிடலாம். அது இல்லாமல் சிஓஏயில் இப்போ நமக்கு நியூ சிலபஸ் வந்திருக்காங்க. டைப்பிஸ்ட்டு முடித்தவங்க கூட தான் சிஓஏ பண்ண முடியும் இருந்துச்சு. நான் பண்ணும்போது தான் டைப்பிஸ்ட் முடிச்சுட்டு தான் நான் சிஓஏ பண்ணேன். ஆனால் இப்போ நமக்கு டைப்பிஸ்ட் இல்லாட்டி கூட சிஓஏ சர்டிஃபிகேட் நம்ம வாங்கலாம், சிஓஏ எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் லிங்க்கில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா.
நெக்ஸ்ட் வந்து டைப் ரைட்டிங் ஸ்டெனோ பாருங்கள். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 கோட் வந்து 3507. ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஸ்டெனோங்கும்போது நமக்கு டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும், நமக்கு வந்து ஷார்ட் ஹேண்டும் முடிச்சிருக்கணும், ரெண்டுமே முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் நமக்கு சிஓஏ கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ அது இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஏன்னா அதே தான். அது இல்லை அப்படின்னா இங்கேயும் அப்படி தான் பண்ணுவேன். சர்ச் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க, அந்த டயத்துக்குள்ளே நீ முடிச்சிடலாம். ஸோ ஷார்ட் ஹேண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு ஷார்ட் ஹேண்டில் எதாவது கொடுத்துருக்காங்களாம் பாருங்கள். ஷார்ட் ஹேண்டில் யா 3513 கோட் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இங்கேயும் வந்து அதே மாதிரி டைப் ரைட்டிங் அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் கொடுத்ததுக்கப்புறம் சிஓஏ கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 2 இயர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துருங்க வந்து கிடச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி தான் ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அகைன் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து அவங்க என்ன போஸ்ட் கோட்னு பார்த்துக்கோங்க. நான் போஸ்ட் கோட் வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் என்னென்ன குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிஓ இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகலாம், போயிட்டு அதுக்கப்புறம் 2 இயர்ஸில் கண்டிப்பாக பண்ணிடலாம் நமக்கு. ஏன் அப்படின்னா வித்தின் அது வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ வந்து அப்போதைக்கு எப்படி எக்ஸாம் வருது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இன்றைக்கி நைட்டு லைவ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் 9:50க்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.